முழுமையா மனிதன் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் வாழணும்னா இப்ப வச்சிருக்கிற மிக அதிபயங்கர ஆயுதங்கள் எல்லாத்தையும் முழுமையா கைவிட்டுச்சு. அந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு உதவக்கூடிய அணு உலைகள் மாதிரி அமைப்புகளையும் முழுமையா நிரந்தரமா பாதுகாப்பா மூடணும். இத இதனுடைய தேவையை எல்லா மக்களும் உணரணும். மனிதன் இந்த உலக சூழல்ல உயிர் சூழலை பாதுகாக்கிறதும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த விதமான அச்சமும் இன்றி வாழ்வதற்கு விரும்பணும். தன்னுடைய வாரிசுகள் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணுங்கிற ஒரு விருப்பமாவது இந்த சாதாரண மனிதர்களுக்கு வரணும். இந்த மனித நிலையை அவங்க அடையாத மனித கூட்டம் தான் நிறைய இருக்கு. அவர்களோட தலைவர்கள் தான் இங்க இருக்காங்க. நீ ட்ரம்ப் மாதிரி ஆட்கள தலைவர்களாக வச்சிருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்தை மனித சமூகம்னு சொல்றதே ஒரு அவமானமான விஷயம்தான். அடிப்படையான மனித நேயமோ சூழல் நேயமோ ஒரு வாழணுங்கிற விருப்பமோ கூட இந்த கூட்டங்களுக்கு இல்லை. செம்மறியாட்டு கூட்டத்தோட மோசமா இருக்காங்க. சரி விட்டுங்க, அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க இருக்கிற சூழல்ல தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இதுல இந்த மனிதர்களை விழிப்படை செய்யணும். வெளிப்படைந்த மனிதர்கள் மட்டுமே சேர்ந்து வாழ தகுதியானவர், இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதியானவர். மற்றவங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தான் செயல்படுவாங்களே ஒழிய தான் வாழ்றதுக்கு அவங்க விரும்புறதில்லை. அடுத்த உலகத்துல வாழ்வதற்கு அவங்க இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்லது நண்பர்களே.